கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்புங்க. இந்த மாதிரி சூடான சாதத்தில் இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு நல்லா கொத்து கொத்தாக கத்திரிக்காய் போட்டு சின்ன வெங்காயம் முழுசாக போட்டு நல்லா பூண்டு தோலோடு தட்டி போட்டு வச்சிங்கன்னா ஒரு ஆம்லேட்டோடு சாப்பிட்டா அந்த லஞ்சு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் ஜீரகம், வெந்தயம், கடுகு இது மூணுத்தையும் சேர்த்து பொரிய விடுங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் தூளாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட 10 பல் பூண்டு தோலோடு நசுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பழுத்த தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இப்போ கத்திரிக்காவை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. சேர்த்து இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயோடைய கத்திரிக்காய் வந்து நல்லா வதக்கிடுங்க, கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. இப்போ இதில் மஞ்சத்தூள் 3 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்குங்க. இப்போ இதில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு சுண்டை வச்சு இறக்குனீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு காரக்குழம்பு ரெடி.